ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு போற இடம் சிவன் மலை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடி தாங்க சிவன் கோயில் இருக்கு. நாங்க வந்து இன்னொரு ஃபேமிலி ட்ரிப், அதாவது என் சிஸ்டர் மாமா கூட போறேன். நாங்க 4 பேரும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு முருகரை தரிசனம் செய்ய போகிறோம். அப்படியே நம்ம போகலாம். இப்ப காங்கேயத்துல இருந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது வந்து காங்கேயம் ரோடு. இந்த இடத்தினுடைய பெயர் படியூர். இங்க அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா படியூர் பட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சர்வோதயா சங்கம் வந்து நடத்திட்டு வராங்க. இங்க பட்டு சாரி வாங்கணும்னு விரும்புறவங்களும் வாங்கலாம் இந்த படியூர்ல. இது வந்து என்னன்னா திருப்பூர்ல இருந்து காங்கேயம் போற வழியில படியூர்ங்கிற ஒரு ஊர்ல நம்ம கலெக்ட் பண்ணலாம். சிவன் மலை 2 கிலோமீட்டர் தாங்க. பார்த்தாலே உங்களுக்கு அங்க தெரியுது மலை. நம்ம போற வழியிலேயே பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கு. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் இருக்கு. நம்ம போற வழியில பெருமாளையும் தரிசனம் செய்யறதுக்கு டைம் இருந்தா இங்கேயும் தரிசனம் செய்யலாம். இன்னும் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. 1 கிலோமீட்டர்ல இருந்து தான் நம்ம இந்த சிவன் மலையை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. சிவன் மலைக்கு வந்து நிறைய பஸ் வந்து போயிட்டே தான் இருக்கு. இந்த கரூர் போற வழியிலேயே சிவன் மலை நிறைய வெஹிக்கிளும் பாத்தீங்கன்னா சிவன் மலைக்கு போகக்கூடிய வண்டி தான். காங்கேயம் போறதுக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து கோயில் இருக்கு. நம்ம படிக்கல் வழியாவும் போகலாம், இல்லைன்னா வந்து நம்ம கார் இருந்தாலும் போகலாம். பஸ்ஸும் போயிட்டு இருக்கு. சிவன்மலை வந்தாச்சுங்க. காங்கேயம் வந்து 5 கிலோமீட்டர். லெஃப்ட்ல போனா சிவன்மலை. இந்த இடத்துல இருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கலாம். சிவன்மலை நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது மலைக்கு செல்லும் வழி படிக்கல் வழியாகவும் செல்லலாம். நம்ம வண்டி இருந்துச்சுனாலும் ஓன் வெஹிக்கிள் இருந்தாலும் செல்லலாம். பஸ்ஸும் வந்து போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம போகக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா கிரிவலம் வந்து நிறைய பேர் செல்வாங்க. அந்த பாதையில தான் நம்ம போறோம். பாருங்க, போற வழியிலேயே மயில் இருக்கு. நம்ம அப்படியே வந்து ஒரு முறை வந்து சுற்றி வந்துடலாம். இங்கேயே வந்து அனுமந்தராய சுவாமி கோயிலும் இருக்கு. பௌர்ணமி வந்தாலே வந்து நிறைய பேர் வந்து இங்க கிரிவலம் போக ஆரம்பிச்சிட்டாங்க மலையை சுற்றி. இதுவும் என்னன்னா விசேஷமான ஒன்றுதான். சிவன்மலை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஏன்னா அங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்கு. இதனுடைய வரலாறை நம்ம மேல போய் பார்க்கலாம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என சிறுத்தன் என தொளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை. நம்ம கிரிவலம் போற பாதையும் நம்ம எடுத்துட்டோம். நிறைய பேர் வந்து சிவன்மலையில கிரிவலம் போகணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வழியில தான் செல்லணும். பாருங்க, மலை வந்து சூப்பரா தெரியுது பாருங்க. அதாவது படிக்கட்டுகளும் தெரியுது, மலைப்பாதை இரண்டையுமே நீங்க பார்க்கலாம். நம்ம சிவன்மலை இது வந்து நம்ம கார்ல செல்லக்கூடிய பாதை. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதாவது என்ன, நம்ம மலை ஏற போகிறோம். இங்கேயே பாத்தீங்கன்னா 2 வீலர்ல இருந்து வரவங்களும் வந்துட்டு இருக்காங்க. சிவன்மலை ஏறப்பவே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து கல் அடுக்கி வச்சுருக்காங்க. அதாவது வீடு கட்டணும்னு விருப்பப்படுறவங்க வந்து இங்கே கல் அடுக்கி வச்சுட்டு மலையேறாங்க. இதுவும் இன்னும் ஒரு முக்கியமான விசேஷம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது வீடு கட்டுறவங்க வந்து இந்த மாதிரி கல் வந்து மேலே மேலே அடுக்கி வச்சுருவாங்க. இது வந்து மலைப்பாதை. அதாவது படிகள் வழியாக ஏறி போயிட்டுருக்காங்க நிறைய பேர். 496 படிகள் இருக்குது. இதை வேண்டி அதாவது நேர்த்திக்கண்ணனை செலுத்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சிவன் மலைக்கு வந்துட்டோங்க. கார் பார்க்கிங் வசதியும் இருக்குங்க, 2 வீலர் வசதியும் இருக்கு. அதாவது படிகள் வழியா வரதுனாலும் அதற்குமே வழி உண்டு. இது பாத்தீங்கன்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். நம்ம சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சிவன்மலை இந்த பஸ்லயும் நம்ம வரலாம். சின்ன பஸ் தாங்க. பஸ் வசதி வந்து அடிக்கடி வந்து கீழே இருந்து மேல வர்றதுக்கு இருக்கு. கார்ல வராதவங்களும் நம்ம பஸ் மூலியமா மேல வரலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இங்க வந்திருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிவன் கோயில். இது வந்து பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில்ல வந்து நிறைய விசேஷங்கள் இருக்கு. நம்ம வந்து என்னன்னா இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். முக்கியமா சொல்ல போனீங்கன்னா அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டின்னு இருக்கு. இது வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறது முருகர் வந்து கனவுல சொல்லி அதற்கு வந்து என்னன்னா முன்கூட்டியே வந்து நம்ம வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து என்ன பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க மலைக்கு போகலாம். நம்ம வந்து படிகள் வழியா மேலே போயிட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா நம்ம 496 படிகளும் ஏறி வரலாம். இங்கே கார் பார்க் பண்ணிட்டு இங்கேயும் வந்து சில படிகள் இருக்கு. இதுலேயும் நம்ம மேலே போயிட்டு இறைவனை தரிசனம் செய்யலாம். நம்ம கோயிலை சுற்றியும் எடுக்கலாம். ஏன்னா வந்து மூலவரம் வந்து
எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் சிவன்மலை கோயிலே பார்த்தீங்கன்னா அம்சமாக இருக்குது. கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். முதல்ல நம்ம வந்த உடனேயே வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகர். இப்போ நம்ம விநாயகரை வணங்கிட்டு உள்ளே போகலாம். இதனுடைய தல விருட்சம் வந்து துரட்டி மரம். சிவன்மலை அப்படின்னு சொன்னா கூட இங்க வந்து முருகர் வந்து வள்ளி தேவியானோட காட்சி அளிக்கிறாங்க. நம்ம உள்ள போய் இறைவனை வணங்கிட்டு வெளில வரலாம். கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படிங்கிறது போல துலாபாரம் வந்து இங்கேயே கொடுக்கலாம். அதே மாதிரி அன்னதான மண்டபம் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா கோயில். இங்க இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னன்னா கோசாலை. அதாவது மாட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பணமும் கட்டிட்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம கோயிலுக்கு செல்லாம். மூலவர் நம்ம எடுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம கோயிலை சுற்றி நம்ம எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை செய்துட்டு இருக்காங்க. சூடம் தீபம் இங்கே வைக்கவும், உள்ளே அனுமதி கிடையாது. சிவன்மலைக்கு வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா கொடிபீடத்துக்கு பக்கத்துலேயே ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்குங்க. இதில் வந்து இன்னைக்கு மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சம்பழம், வெற்றிலை பாக்கு தான் வச்சிருக்காங்க. அதாவது என்ன, முருகர் பக்தர் கனவுல வந்து வைக்க சொல்லி இந்த மாதிரி ஒரு விசேஷம் வந்து இந்த சிவன்மலை கோயில் இருக்கு. மார்னிங் வந்து 6 o'clock இருந்து 12:30 வரைக்கும், மாலையில 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். நம்ம முதல்ல விநாயகரை வணங்கலாம். கொடிபீடத்துக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்கு. இதுல 10/3/2026 அன்னைக்கு மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலை பாக்கு, எலுமிச்சம்பழம் வந்து வைக்க சொல்லி உத்தரவு. இதுதாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி. நம்ம அதுக்கப்புறம் வந்து மூலவரை தரிசனம் செய்ய போகலாம். சுற்றிலே என்னென்ன சன்னதி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். தீபம் வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே தான் தீபம் வைக்கணும். இங்கேயும் நம்ம விநாயகரை தரிசனம் செய்யலாம். இதுதான் சிவன்மலைக்குள்ள இருக்கக்கூடிய தலம். அதாவது இங்கே சன்னதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், சந்திர பகவான், இந்த மாதிரி சன்னதிகள் இருக்கு. இருக்கிறது பழமையான திருத்தேர் சிற்பங்கள்ங்க. அதாவது என்னன்னா பழைய தேரில் இருக்கக்கூடிய பாகங்களை எடுத்து இந்த மாதிரி அழகாக காட்சிக்கு வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னதான கூடத்துலேயே இருக்குது. இந்த கோயிலில் வந்து அதாவது டெய்லியுமே வந்து 12 மணிக்கு அன்னதானம் போட்டிருக்காங்க. அதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் 100 பேருக்கு மட்டும் இங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க. அன்னதான டோக்கன் வழங்கும் இடம் நேரம் பகல் 12 மணி. தினசரி 100 நபர்களுக்கு அன்னதானம் இங்கே வழங்கப்படும். சிவன்மலையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் வந்து என்னன்னா இந்த சிவன்மலை கோயிலுக்கு வந்து எல்லாருமே தரிசனம் செய்ய இறைவனுடைய வரவேற்பு. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்யுங்க.